நாம் இந்த இடத்துல இந்த நாட்களில் வந்து பார்க்கும்போது பஸ்கா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பஸ்கா என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு பலி. பஸ்கா என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு பண்டிகை. ஆமென். அதை மறந்து போகக்கூடாது. பஸ்கா வந்து யாருக்கு அடையாளமாய் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். இந்த பஸ்கா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான நாள். பஸ்கா பலி என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான பண்டிகை பலி. ஆமென். ஏன்னா அவங்க வாழ்க்கையில 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 430 வருஷம் வாழ்க்கையில அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு கடைசி வழிதான் என்னன்னா இந்த பஸ்கா பலி. என்றைக்கு பஸ்காவை பலியிட்டார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை வந்தது. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வரல? விடுதலை வரல. அது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எங்குமே கிடைக்காத விடுதலை, எந்த இடத்துலையும் நமக்கு கிடைக்காத விடுதலை, யாரும் தர முடியாத விடுதலை. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிறந்தவர்கள் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. பல தெய்வங்களை வணங்கி பல இடங்களுக்கு போய் பல காரியங்களை செய்து எங்குமே உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை வந்திருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்கள் அனுபவித்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த விடுதலையை எதுக்கு அடையாளம்னா பஸ்கா பலி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு விடுதலை கொண்டு வந்தது எதுனா அந்த பஸ்கா பலி. அல்லேலூயா. அதை குறித்து நாம் படிக்கிட்டு திரும்ப இந்த நாட்களில் நாம் அதை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். பஸ்கா யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. எடுத்து கொஞ்சம் பாருங்க. உங்க பைபிள் எல்லாம் நீங்க எப்பவுமே பார்க்கணும். பைபிள் எடுக்கணும், பிரிக்கணும், படிக்கணும். அதில் நம்ம பழகணும். அல்லேலூயா. ஆமென். ஓகே. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. கவனிங்க, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம். எது பிரதானமான மாதம்? உனக்கு தெரியுங்களா? ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என்றைக்கு வெளியில கொண்டு வராரோ அந்த நாள்ல இருந்து இவங்க லைஃப்லயே பார்த்தீங்கன்னா புதிய நாட்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு தேச புதிய டே. அவர் சொல்றாரு, அவன் எகிப்து தேசத்துல அவன் என்ன பண்ணாலும் கணக்கு வச்சுக்கிட்டோம். அவனுக்கு இது 10வது மாசமா இருக்கட்டும், 9வது மாசமா இருக்கட்டும், 8வது மாசமா இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. நான் உன்னை என்றைக்கு விடுதலையாக்கி என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கானான் தேசத்துக்கு கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிறனோ அதுதான் உனக்கு பிரதானமான மாதம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமான மாதம் எதுவா இருக்கணும்? ஆடி மாசம், ஆவணி மாசம், இதெல்லாம் பிரதான மாசம் கிடையாது. தையெல்லாம் கிடையாது. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பிரதானமான மாதம் எது தெரியுங்களா? நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீர்களோ அதுவே உங்களுடைய பிரதானமான நாள், பிரதானமான மாதம். அதுதான் உங்க லைஃப்ல இருந்த புது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தேவன் அதை தான் ஸ்டார்ட் பண்றாரு. கிறிஸ்தவங்களுக்கு ஆடியும் கிடையாது, ஆவணியும் கிடையாது, தையும் கிடையாது, புரட்டாசியும் கிடையாது, மார்கழியும் கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் உலகத்தான். தேவன் இந்த உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கி வச்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வந்து நமக்கு பிரதானமான மாதம் எது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு? நீங்க எந்த மாசத்துல ரட்சிக்கப்பட்டீங்க ஞாபகம் இருக்குதா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு மறந்துட்டேன் பாஸ்டர். ஞானஸ்நானம் எடுத்ததா? அதாவது எப்போ எடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்தீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையில நியூ லைஃப், புதிய வாழ்வு. அதுதான். அதுக்கு முன்னாடி இருந்தது அதெல்லாம் குப்பைங்க, தூக்கி போட்டுடுங்க. அதை பத்தியே யோசிக்காதீங்க. பவுல் அப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்ததோ அதையெல்லாம் நஷ்டமென்று எண்ணுகிறேன், குப்பையாக கருதுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஜாதின்ற குப்பையை,
என்ன பண்ணக்கூடாது? இயேசுக்குள்ள வரும்பொழுது வந்துட்டீங்கன்னா ஜாதி குப்பையை எடுத்துன்னு வந்து சர்ச்சில் போட்டுறக்கூடாது. நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதி. நான் சொல்றேன், ஜாதி பார்க்குறவன் நாயை விட கேவலமானவன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு மனுஷனா இருக்கவே தகுதி கிடையாது. எந்த ஒரு மனுஷன் ஜாதியை பார்க்குறானோ அவன் வந்து மனுஷன் சொல்றதுக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மனுஷனா மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உன் ஜாதி மனுஷனை மதிக்க கூடாது படிக்கு மேலே வந்து நின்றுச்சுன்னா நீ ஜாதி பிடிச்ச. இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசம் இருந்தால் தான் போவோன்னாரு. அதை விட மோசமான ஜாதி பிசாசு இது. ஜாதி பார்க்கக்கூடாது. ஜாதி நான் சொல்றது, உலகத்தில் பாருங்க எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை நாடு இருக்குது. எல்லா நாட்டிலையும் ஜாதி வச்சிருக்கிறானா? இங்கே தான் ஜாதி வச்சிருக்கிறான். இங்கே ஜாதியை ஏற்படுத்தணும் என்ன பண்ணான்னா, அவன் ஜாதிக்கு கீழே தான் உன் ஜாதியை வச்சிருக்கிறான். அவன் ஜாதிக்கு மேலே உன் ஜாதி என்ன பண்ணாது, போக முடியாது. தெரியுங்களா? அவன்கிட்ட போய் பாரு, எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ வருது. ஆளுநர் அவன் ஒரு சாதாரண பூஜாரி, ஆனால் அவன்கிட்ட இருந்து தொட்டு வாங்க முடியாது. அவன் கூட போய் சேரில் உட்கார முடியாது. அவன் சேரில் உட்காருவான் பூஜாரி. ஏன்னா ஜாதி. நீ என்னதான் ஆளுநராக இருந்தாலும் எங்கே தான் உட்காரணும்? ஆண்டு பரம்பரையாக இருந்தாலும் தரையில் தான் உட்காரணும். அவன்கிட்ட அவன் உன்னை தொடாமல் தான் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு அவன் வந்து உன்னை முட்டாளாக்கி வச்சுக்கிறான். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஜாதி ஏற்படுத்தி எவன்லாம் கேள்வி கேட்குறானோ அவனெல்லாம் நீ கொஞ்சம் பெரிய ஜாதி, அவனை விட மற்றவங்களை விட நீ கொஞ்சம் ஓகே மேலே. ஏன்னா அவனை பொறுத்தவரை என்னன்னா, போட்டி அவனுக்கு வரக்கூடாது. நீ உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கோ. உன் ஊரில் நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கோ. ஆனால் என்கிட்ட வந்தீங்கன்னா நீ எங்கே உட்காரணும்? தரையில் உட்காரணும். அப்படி வச்சிருக்கிறான். அது தெரியாமல் இவங்க இந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிக்கின்னு, அதுவும் கிறிஸ்தவர்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா தாழ்ந்த ஜாதின்ட்டு. நான் சொல்கிறேன், உலகத்திலேயே ஒரு உயர்ந்த ஜாதி இருக்குன்னா அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. அல்லேலூயா! கையை தட்டுங்க சந்தோஷமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா ஜாதியை விட உயர்ந்த ஜாதி நீங்க தான். ஆமா, எல்லா ஜாதியும் உன் காலு கீழே தான். ஆமேன். உங்களை யாருன்னா தாழ்ந்த ஜாதின்னு சொன்னா நீ அவனை பார்த்து சொல்லினா சும்மா வரக்கூடாது. நான் உயர்ந்த ஜாதி, என்னை விட தாழ்ந்த ஜாதி நீ தான். ஏன்னா என்னுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவத்தை கழுவி என் தெய்வம் என்னை பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறது. ஆனா நீ எந்த ஜாதியில இருந்தாலும் உன் தெய்வம் உன் பாவத்தை என்ன பண்ணல, ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் கழுவவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ பாவ ஜாதியிலிருந்து குழியில தான் போய் சேருவ. குழியில போய் சேர்றது மட்டும் கிடையாது, அந்த குழியில தான் பெரிய குழி இருக்குது, பாதாள குழி. அங்கேயும் போய் கத்த வேண்டாம், ஐயோ அம்மா அப்பான்னுட்டு. நான் சொல்றேன், ஆனா நமக்கு போய் நிந்தனைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் உங்களை தூஷிப்பார்கள். நீங்க நம்ம அதை தாங்கணும். நம்ம போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு அவனை அடிக்கக்கூடாது. நம்ம அதை பொறுத்துக்கணும். ஏன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தனை. அல்லேலூயா! இயேசு சொன்ன, நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் என்ன பண்ணப்படுவீங்க? பகைக்கப்படுவீர்கள், நிந்திக்கப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால இப்படிலாம் வரும். பிசாசை பொறுத்தவரை அவனுக்கு ஒரு எரிச்சல். வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட நீங்களும் அந்த ஆக்கினை என்கிற உலையில விழாது இருக்கிறதுனால அவர்கள் உங்களுடைய நல்ல நாமத்தை தூஷிக்கிறார்கள். புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவன் கூட நீங்களும் சேர்ந்து பாதாளத்துக்கு நரகத்துக்கு போவாததுனால பிசாசு அவங்கள தூண்டி விட்டு உங்களுக்கு எதிராக பேச வைப்பான், செயல்பட வைப்பான். அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதம் வந்து நீ கிறிஸ்டின் ஆயிட்ட, அந்த ஜாதி கூட்டத்தில் போயிட்ட அப்படின்னு சொன்னால் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் போகிற நரகத்துக்கு நீங்கள் போகலன்றதுனால பிசாசு அவனுக்குள்ளே வந்து குறைக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. உள்ளேருந்து பிசாசு என்ன பண்ணுறான்? லொல் லொல் அப்படின்றான். வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஒரு பாச பிசாசு எப்படி துரத்துவா தெரியுமா? பாய் பாய்ன்ட்டு போயிடுவானா. பிசாசை பார்த்துட்டு தான் சொல்லுவார் அவரு, பாய் பாய் அப்படின்னு வர. அவள் நான் தொப்புன்னு விழுந்து போயிடும். நம்மளாம் இந்த பிசாசை ஜாதி பிசாசை தான் சொல்லிட்டு போயிட்டோம், பாய் பாய். வேற வழி கிடையாதுங்க. ஆனா அதே சமயம் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஜாதியை பார்த்தினா உன்னை எந்த மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கணும் தான் எனக்கு தெரியல.
அவன் பார்க்கறான், சரி ஓகே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ, போதிக்கிற நீ, பாட்டு பாடுற நீ, பிரசங்கம் பண்ற நீ, பைபிள் படிக்கிற நீ, சுவிசேஷம் சொல்ற நீ, நீ ஜாதி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், உன்னை விட விபச்சாரம் பாவம் செய்கிற ஸ்திரீ மேலானவள், உன்னை விட குடிக்கிற குடிகாரன் மேலானவன், உன்னை விட கொலை பண்ற கொலைக்காரன் கூட மேலானவன், கொலை செய்கிறவனா. ஏன்னா ஜாதி பார்க்குறவன் எல்லாத்த விட மோசமானவன். ஏன்னா வசனம் சொல்லிட்டு, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஜாதி பார்க்கறனால எல்லாரையும் நேசிக்க முடியாது. அப்ப கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், கவனிங்க, அவன் நான் வெளிச்சத்திலே இருக்கிறேன் என்று சொல்லியோ வெளிச்சத்தில் நடவாமல் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம சபையில யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை. அப்படி ஜாதி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க போயிடலாம் வெளியில. இந்த சர்ச்சில் ஜாதி பார்க்கணும் திட்டி தான் பேசுவேன். இங்க ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பிள்ளைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவுதான். சரி, அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில அதுதான் உங்க லைஃப்ல நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். அதுதான் ஜனங்களுக்கு தேவன் சொல்றேன், இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. உங்க லைஃபை நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். பழைய குப்பை பழைய சரக்கெல்லாம் எத்தனை வரக்கூடாது. நான் வெள்ளிக்கிழமை வானா அதை செஞ்சேன், அதனால இயேசுக்குள்ள கூட அதை செய்வேன் சொல்லக்கூடாது. நான் அதுக்கு முன்னாடி இயேசுவேத்துக்கு முன்னாடி மாசத்துல ஒரு நாள் விரதம் இருப்பேன், அதனால இயேசுவேத்துக்குன்னு விரதம் இருக்கிறேன். செய்யாத, அந்த குப்பையெல்லாம் எத்தனை வராத. அவர் சொல்றாரு, இது பிரதானமான மாதம், இது உங்கள் வருஷத்தின் என்ன மாதம்? முதலாம் மாதம், ஃபர்ஸ்ட் பிகினிங், நியூ கிரியேஷன். அதாவது நியூ இயர், நியூ மந்த், நியூ லைஃப். புதிய மாதம், புதிய வருஷம், புதிய வாழ்வு. அல்லேலூயா. அதனால பழையசெல்லாம் எத்தனை வராதிங்க. இயேசு ஏத்துக்கிட்ட நீங்க பாருங்க, சும்மா அந்த பழையது ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம், வெள்ளிக்கிழமை, உப்பு கொடுக்கறது, நெருப்பு கொடுக்கறது, கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து இருக்கவே கூடாது. நீ என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கினே அன்னிலிருந்து நீ நியூ, புதிய சிருஷ்டி. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க புது சிருஷ்டி. பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆமென். சும்மா இயேசுவை ஏத்துக்கின பிறகும் நெருப்பு கொடுக்கறது கிடையாது, உப்பு கொடுக்கறது கிடையாது, துட்டு கொடுக்கும் போது வீட்டுக்குள்ள போய் கொடுக்கறது, வாசல்ல வெளில நின்று கொடுக்கறது கிடையாது. கேட்டால நான் கேட்குறேன், லட்சுமிலாம் போய் போச்சு. லட்சுமிலாம் இயேசுவை என்னைக்கு ஏத்துனீங்களோ அப்பவே போயோ போச்சு. இட்ஸ் கான். புரியுதுங்களா? அது இன்னும் தொங்கி, நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க அப்படிலாம் பண்ண உடனே போன அந்த லட்சுமி பிசாசு திரும்ப வந்துடும் உங்ககிட்ட. ஏன்னா நீ அதை கனம் பண்ற. நெருப்பு கொடுக்கக்கூடாது, உப்பு கொடுக்கக்கூடாது, வாசலுக்கு வெளியில நின்று கொடுக்கக்கூடாது, உள்ள போய் கொடுக்கணும். இதெல்லாம் நீ செஞ்ச உடனே பிசாசு அங்க சொல்லுவான் ஆண்டவட்ட, இன்னும் பாருங்க நம்பால் தான் அந்த அம்மா. அது கோயிலுக்கு போனாலும், பாட்டு பாடினாலும், அந்நிய பாஷை பேசினாலும், இது இன்னும் யாரால் தான்? நம்மால் தான். பார்த்தீங்களா அப்படின்னுமா. அதான் இங்க சொல்றார் ஆண்டவரே, என்னைக்கு பஸ்கா பலியின் மூலமா நீ விடுதலை ஆகிறையோ அதுவே உங்களுடைய புதிய மாதம், புதிய வருஷம், புதிய நாள். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. கொரிந்தியர்ல சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏசப்பாக்குள்ள வந்துட்டீங்க. இன்னும் நீங்க அந்த பழைய சடங்காச்சாரம் எதுவுமே இந்த குப்பைக்கு எதிராக ஒட்டி இருந்ததுன்னா, இன்னைக்கு முதல் வேலை என்னன்னா, அதை கழட்டி போகும்போது குப்பை தொட்டியில போட்டு போயிடுங்க. போற வழியில குப்பை தொட்டி இருக்கும், அப்படியே யோசிச்சுன்னே போங்க, எதெல்லாம் என்கிட்ட ஒட்டிக்கின்னு இருக்குது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, பேராசி பார்க்கறது. டெய்லி போய் இந்த பேராசி பார்க்கக்கூடாது. சில கிறிஸ்துவங்க அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நார்மலா இயேசுவை ஏத்துக்காதவன் படுற கஷ்டத்தை விட நீ ரொம்ப படாத பாடுபடுவ இப்படிலாம் பண்ணின்னு இருந்தா. யாருக்கும் தெரியாம பேராசி பார்க்கறது. அவங்க பேருக்கு இன்னைக்கு என்ன ராசி நடக்கும் பாரு. என் ராசி 12 ராசியில் ஏதோ ஒரு ராசி,
மேஷம் ரிஷபம் என்னமோ கிடக்குது. இதெல்லாம் வச்சுக்கின்னு இன்னைக்கு என் ராசிக்கு என்ன வரும்னு பாரு. இதெல்லாம் யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கின்னு நீ நம்பின்னு இருக்கிற. நம்ம ராசி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் இதில் தான். இதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்து அதை நம்பணுமே ஒழிய தந்தி பேப்பர்லேயோ மாலை முரசுலையோ இல்லை யூடியூப்லேயோ எவனோ ஒருத்தன் வந்து ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சில பேர் இன்னும் கூட சொல்லுவாங்க பாருங்க, இந்த பையன் இந்த கண்டத்தில் பிறந்தான், இந்த ராவு காலத்தில் பிறந்தான், அதான் அவன் அப்படி இருக்கிறான், இவன் அமாவாசையில் பிறந்தான் அப்படி தான் இருக்கிறான். இன்னும் அதெல்லாம் சொன்னதுனே இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்ல சொல்ல உன் புள்ள அவன் இதை விட மோசமாக தான் போயின்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நம்பின்னு இருக்கிறீங்க? கர்த்தரை நம்பல, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறீங்க, கர்த்தரை தான் துதிக்கிறீங்க, கர்த்தரை தான் தேடுறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்குறீங்க, எல்லாம் கர்த்தரை பற்றி கூட பேசுறீங்க, அதை கூட பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது என்ன வச்சிருக்கிறீங்க? என் ஜாதியில், என் ஊரில், என் ராசியில். நான் சொல்கிறேன், இந்த குப்பைங்களெல்லாம் எடுத்துக்கிட்டே வராதிங்க, அதெல்லாம் குப்பைங்க. நான் சொல்கிறேன், பரலோகத்தில் போனால் தேவன் உங்களுக்கு ரொம்ப கேள்வி கேட்பார். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச கேள்வி இல்லை, நிறைய கேட்பார். இதுப்பெல்லாம் பண்ணீங்கன்னா ராசி பார்த்தேன், பேர் பார்த்தேன், மோதிரம் வாங்கும் போது கல் வைக்கும் போது அந்த கல் ராசி கல் வாங்குறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது ஆண்டோடைய பிள்ளைகள். இப்போ ஆடி மாதம் வரப்போகுது, கூழ குடிக்கிறது, ஃப்ரெண்டும் கூட இப்போ சேர்ந்துன்னு போய் அங்கே நெருப்பு மிதிக்கிறதுல நிற்குது. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகிடும் தெரியுங்களா? பிசாசுக்கு நல்ல கேட்டை திறந்து விடுறீங்க வீட்டில். நீங்கள் அதெல்லாம் போய் செய்யும்பொழுது பிசாசுக்கு என்ன பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணி விடுறீங்க கேட்டை. அவன் அழகாக வந்து நின்றுக்கின்னு ஆட்டின்னு கிடப்பான் தலையை பிடிச்சிக்கின்னு. உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏசப்பா கிட்ட அழுவீங்க, ஏசப்பா. அவர் சொல்லுவார், போன வெள்ளிக்கிழமை எங்கே போயிட்டு வந்த, யார் கூட போன? நீ போகும்போது நீ தனியாக போன, வரும்போது 2 கூட சேர்த்து நீ கூப்பிட்டு வந்திருக்கிற. ஒன்று கூப்பிட்டு வந்ததை துரத்துறதுக்காவது உனக்கு ஞானம் இருக்கணும், உனக்கு புத்தி இருக்கணும். புரியுதுங்களா? உனக்கு அங்கே போகும்போதே தெரிஞ்சு போச்சு, உனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்கிற, அவன் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கிற. செய்யவே கூடாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது, இயேசுவை சிலுவையில் தாங்களே மீண்டும் அறைகிறார்கள். நீங்கள் போயிட்டு இயேசுவை மனசார ஏற்றுக்குன்னு ஆண்டுடைய பிள்ளையாக இருந்துக்குன்னு நீங்கள் போய் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைகிறீர்கள். அப்புறம் இங்கே வந்து புனித வெள்ளிக்கு வந்து இயேசு சிலுவையில் அறைஞ்சதான் நினச்சி குடமாக கண்ணீர் விட்டுட்டு போகிறதுல ஒரு லாபமும் கிடையாது. நீ ஏன் சிலுவையில் அரைஞ்சிட்டு நீ வந்து இங்கன்னா கண்ணி விடுற, முதல்ல கண்ணீர்னுவாரு. ஏன் முதல்ல கண்ணீர் சொல்றாங்க தெரியுங்களா? முதல்ல குளத்துல இருக்கும். முதல்ல குளத்துல கண்ணீர் விட்டுச்சுன்னா அது என்ன நினைச்சுக்கணும்னா, இந்த குளத்துல இருக்கிற கண்ணீர்லாம் என்ன தண்ணி, நான் விட்ட கண்ணீர் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால சொல்றது, முதல்ல கண்ணீர்லாம் இங்க என்ன பண்ணக்கூடாது, வடிக்காதீங்க. சரியா செய்யுங்க, நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள். ஆமென். என்னைக்கு ஆண்டவரை நல்லா கேட்டுக்கங்க. நீங்க ஏன் இயேசுவை ஏத்துக்கினீங்க? ஏன் இயேசுவை ஏத்துக்கினீங்க? ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? எதுக்கு ஏத்துக்கணும்? இன்னைக்கு வெளியில இருக்கிறவன் சொல்றான், பால் பவுடருக்கு ஏத்துக்கணும், அங்க பால் பவுடர்களுக்காக கிறிஸ்டின் ஆயிட்டாங்கன்ட்டு. நான் சொல்றேன், நீ ஜாதி பார்த்து ஜாதி பிசாசு கூட இருக்கிறத விட பால் பவுடருக்கு கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க நீங்க யாருமே பால் பவுடருக்காக இயேசுவை ஏத்துக்கல. இல்லை கோதுமை மாவு தராங்க, அரிசி மாவு தராங்கன்ட்டா இயேசு ஏற்றுக்குனீங்க கிடையாதுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏங்க இயேசு ஏற்றுக்கிறீங்க? நான் சொல்லட்டுங்களா? நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று நான் அறிந்து கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களை யாருன்னா கேட்டால் என்ன சொல்லணும்? இயேசுவை ஏன் ஏத்துக்கணும்னு கேட்டா என்ன சொல்லணும்? அவர் ஒருத்தர் தான் மெய்யான கடவுள், அவர் ஒருத்தர் தான் மெய்யான கடவுள். அதை நான் அறிந்து கொண்டேன், அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்படிதானே ஏத்துக்கினீங்க? வேற எப்படின்னா ஏத்துன்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திடுங்க, உடைச்சிருங்க அதெல்லாம். ஆமாம், வேற எதுக்காவது ஏற்றுக்கணும் வந்திருந்தா, இயேசு அதுக்காக ஏற்றுக்கணும், இதுக்காக ஏற்றுக்கணும், அதெல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு ஒன்று மட்டும் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக ஏற்றுங்க. இயேசு மெய்யான தெய்வம்.
அதனால் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், நான் அவரை வணங்குகிறேன். அந்த மெய்யான தெய்வம் என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன பண்ணுவார்? இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் அழிவில்லாத என்னுடைய ஆவிக்கு ஆத்துமாவுக்கு அந்த தெய்வம் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக இளைப்பாறுதல் தருவார். ஒரு சமாதான சந்தோஷம் வச்சிருக்கிறாரு. அவரோடு கூட நான் இருப்பேன் அப்படின்றத தான் நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கினேன். வேற எதுக்காகவும் கிடையாது. வேலை கொடுப்பாரு அப்படின்ட்டு இயேசுவை ஏற்றுக்காதீங்க. பிசாசு கூட வேலை கொடுக்கும். ஏன்னா பிசாசு இயேசுகிட்ட பேசும்போது சொன்னான், நீர் என்னை சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தையே நான் உன் கையில் கொடுத்துட்றேன்னா. அப்போ பிசாசால ஒரு வேலை தர முடியாதா? சொல்லுங்க, ஒரு வேலை கொடுக்க முடியுமா? முடியாதா? பணம் கொடுக்க முடியுமா? முடியாதா? எல்லாம் செய்வான். ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்க முடியாதுங்க. கடைசியில் அவன் எங்கே இருக்கிறான்னு அங்கேயே உட்கார வச்சுப்பான். என்ன சொல்லுவான் தெரியுமா? பூமியில் இருக்கும் போது நான் வேலை கொடுக்கும் போது சந்தோஷமாக அனுபவிச்சேன்ல, பூமியில் இருக்கும் போது நான் உனக்கு பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக அனுபவிச்சேன்ல, இப்போ நான் எங்கே இருக்கிறோம் அங்கேயே வந்து உட்காரு. நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் எங்கே வந்து உட்காரணும்? என் கூட வந்து உட்காருன்னு கூப்பிட்டுப்பான். அதனால் இயேசுவை நாம் ஏன் வணங்குறோம், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னு முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அவர் தான் மெய்யான தெய்வம். ஆமென். அவர் தான் என் ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து என் ஆத்துமாவை வாழ வைக்கக்கூடியவர். அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணுங்க. பால் பவுடருக்கு போயிட்டேன்னு சொல்லுவான், பணத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுவான், எல்லாத்துக்கும் என்னென்னமோ அவன் சொல்கிறான். அந்த கொலைகிற நாய் கொலைச்சுன்னு தான் இருக்கும். கொலைக்கிற நாய்க்கெல்லாம் நம்ம திரும்பி கொலைக்க முடியாது. எனக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போகிற ஆள் பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போயின்னுக்கிறான், நாய் லொல்லும் அவன் பாடுன்னு போயின்னு இருப்பான். ஆனால் நாய் தான் என்ன பண்ண திரும்ப திரும்பி கொலைச்சின்னு சண்டை போட்டுன்னு இருக்கும். ஆனால் நாய்ங்க கொலைக்கிட்டோம் விடுங்க, நம்ம கொலைக்க வேணாம், நம்ம பாடுன்னு போயின்னு இருப்போம். ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியும், நான் மெய்யான தெய்வம் இயேசு என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டேன். இயேசு என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன கொடுக்க போறாரு? மோட்ச பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அவ்வளோதான். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில நீங்கள் புதுசா இருக்கிறீங்க. அதை தான் இங்க சொல்றாரு. இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக சொல்லிட்டு நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இந்த மாதம் 10ஆம் தேதியில என்ன பண்ணோமா? ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும். இது யாருக்கு அடையாளம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். பண்டிகை என்னமோ 14 தான், ஆனால் ஆடை செலக்ட் பண்ணுறது எப்போ? 10. கவனிங்க, பண்டிகை எத்தனாம் தேதி வச்சிருக்கிறாரு? 14ஆம் தேதி. முதல் மாதம் 14ஆம் தேதி பண்டிகை. நம்ம ஊரில் கூட முதல் மாதம் 14ஆம் தேதி பண்டிகை கொண்டாடுறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், எல்லாம் இங்கிருந்து தான் வந்திருக்குது. இந்த யூதர்கள் பண்டிகை கொண்டாடுறதை பார்த்து தான் ஒன்று தெரியுங்களா, இந்த உலகமே வந்து யாருக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கினாங்க தெரியுங்களா? யூதர்கள் கிட்ட இருந்து தான் கற்றுக்கினாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 7 நாளும் வேலை செய்வான். அவனுக்கு லீவுன்றதே தெரியாதுங்க. ஆண்டவர் தான் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்து இவங்களுக்கு 10 கட்டளை கொடுக்கும்போது என்ன சொன்னார்? 6 நாள் நீ வேலை செய்யணும், ஒரு நாள் நீ என்ன பண்ணக்கூடாது? நீ வேலை செய்யக்கூடாது, உன் வீட்டில் இருக்கிற அடிமை வேலை செய்யக்கூடாது, உன் ஆடு மாடுலாம் கூட என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தாரு. உலகமே அது வரைக்கும் தெரியாதுங்க. இந்த உலகத்தில் சாமியை கும்பிட்டா தான் சாமிக்கு சொல்றதை கேட்பான். இவன் கல்லையும் மண்ணையும் கட்டையையும் இருக்கிற மிருக ஜீவன்களையும் எல்லாத்தையும் கும்பிட்டுன்னு இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்றுமே தெரியல. முட்டாள் மாதிரி போயிருக்கிறான். 7 நாள் வேலை செஞ்சுருக்கிறான். 7 நாள் வேலை செஞ்சு 7 நாள் வேலை செஞ்சு எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆயின் கிடக்குறான். ஆனால் கர்த்தர் இவனை அழகாக கொண்டு வராரு. 6 நாள் வேலை செய், ஒரு நாள் வேலை செய்யவே கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடு. நீ ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் ரெஸ்ட் எடுக்கணும், அடிமை ரெஸ்ட் எடுக்கணும், மிருக ஜீவன்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தாரு. இதை சுற்றி இருக்கிறவன் பார்க்குறான், என்னடா என்னங்கய்யா வேலைக்கு போகலையா இன்னைக்கு? அவனு சொல்கிறான், நீ எங்களுக்கு லீவு. இது தாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்குது. இன்னைக்கு இந்த உலகமே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி ஆஃப். இந்த வீக்லி ஆஃப் எங்கேருந்து வந்துச்சு? எவன் கண்டுபிடிச்சான்? இந்த பரிசுத்த பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது தாங்க வீக்லி ஆஃப், சண்டே லீவு. அல்லேலூயா. ஒரு கையை தட்ட மாட்டேன்றீங்களேங்க.
இதுக்கு மேல நம்ம ஆண்டவர் ஒரு மெய்யான தெய்வம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாரால முடியுமா? இது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரம். வீக்லி ஆஃப் கொடுத்தாருங்க ஆண்டவர் மனுஷனுக்கு, எல்லாத்துக்கும் வீக்லி ஆஃப் கொடுத்து சொல்றாரு, நாளைக்கு ஒர்க்கிங் டே, ஸ்டார்ட் ஒர்க். இந்த இந்த சிஸ்டமே இந்த உலகத்தில் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த யூதர்கள் கிட்ட தேவன் கொடுத்தது தான் இந்த உலகம் என்ன பண்ணிச்சு, காப்பி அடிச்சுதுங்க. அப்படிதாங்க 1ஆம் மாசம் 14ஆம் தேதி பண்டிகையும் காப்பி அடிச்சுது. 1ஆம் மாசம் 14ஆம் தேதி பண்டிகை எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது? அங்கிருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க தான் ஒன்னாம் சொல்றான், ஒரே ஃபெஸ்டிவல், ஒரு வாரம் பண்டிகைங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 7 நாள் பண்டிகை. 14ஆம் தேதி தொடங்கி 21 வரைக்கும் ஃபெஸ்டிவல், ஒரு வாரம் பண்டிகையை கவனிங்க. இந்த உலகத்துல பண்டிகைனா என்னன்னு தெரியாது மக்கள்களுக்கு, ஃபெஸ்டிவல்னா என்னன்னு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட காலத்துல மக்கள்களுக்கு தேவன் பண்டிகை ஏற்படுத்தி சொல்றாரு, டேய் சும்மா இப்படியே வாழக்கூடாது, ஃபெஸ்டிவல் வைக்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா, ஒரு வாரம் நல்லா சாமி கும்பிடு, பலி செலுத்து, கடா வெட்டு, பொங்கல் வெயி, வேற என்ன சாப்பிட போற, அப்போ சுடுறியா சுடு, ரொட்டி சுடுறியா சுடு, கேக்கு சுடுறியா சுடு, நல்லா சாப்பிடு, சந்தோஷமாயிரு, ஒரு வாரம் எதை பத்தி யோசிக்காத, என்ஜாய் அப்படின்னாரு. இதை பார்த்து காப்பி அடிச்சவன் தான் முதல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு வார பண்டிகை. கவர்மெண்ட் லீவ் கொடுக்காதனால அதை 3 நாள் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா சில இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வாரம் லீவ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நாங்க கொண்டாடிடுவோம்னு கொண்டாடிடுறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? எல்லாம் நம்ம பைபிள்ல இருக்குது. யூதர்கள் கிட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்டு தாங்க. ஒண்ணு தெரியுங்களா, நம்ம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல 95% யூதர்கள் கண்டுபிடிச்சதுதாங்க. செல்போனு, மைக்ரோசாஃப்ட், கூகுள், எல்லாமே யூதர்கள் கண்டுபிடிச்சது தான். எல்லாம் அவன் கண்டுபிடிச்சதை காப்பி அடிச்சு கடைசியில் அவனே திட்டுறது. தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு யூதர்கள் திட்டுறது. கேட்டா யூதர்கள் அடிக்கிறான். ஒரு நாள்ல 500 ராக்கெட் விட்டுட்டு இன்னும் ஆட்டம் ஆடினான். அவன் திருப்பி அடிச்சோன்னு ஐயோ கொய்யோன்னு கத்தும் போது அவன் சும்மா இருப்பானா? நீ ஒரே ஒரு நாள்ல 500 ராக்கெட்டை விட்டுட்டு அவனுக்கே தெரியாம நான் ஒரே அப்படியே சாதிச்சுட்டு கையை தூக்குனேன். அவன் பொறுத்திருந்து அடிக்கிறான். அவன் பொறுத்திருந்து இல்லை முற்றிலுமா எல்லாத்தையும் காலி பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். இப்போ ஐயோ கொய்யோன்னு கத்திக்கின்னு உலக நாடுகள் எல்லாம் கூப்பிடுற, கையை கூப்பிட்டு எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் உலக நாடுகள் இவங்க தான் சப்போர்ட் பண்ணும். பைபிள் சொல்லுது, யூதர்களை உலகம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம். தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு மக்களை தூண்டிவிட்டு யூதர்களுக்கு விரோதமாக செயல்படுவான், இன்னும் நமக்கு விரோதமாகவும் செயல்படுவான். நம்ம அதிலெல்லாம் ஞானமாக இருக்கணும். யாராவது நமக்கு எப்பவுமே வந்து இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவனை மட்டும் நீங்கள் எந்த விஷயத்திலும் தயவு செஞ்சு நம்பி டீப் பார்ட்னர் ஆக்கிடாதீங்க. லாஸ்ட்ல நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ரட்சிக்கப்படாதவனுடைய ஸ்பிரிட்டு வேற, ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய ஆவி வேற. நீங்கள் அப்படிப்பட்டவனு உங்கள் லைஃப் பார்ட்னராகவோ பிஸ்னஸ் பார்ட்னராகவோ எதுலேயோ நீங்கள் ரொம்ப பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, 3வது வசனம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள கடவீர்கள். இயேசுதான் பஸ்கா பலி. இயேசு பஸ்கா, அந்த பஸ்கா 14ஆம் தேதி இயேசு சாயங்காலத்தில் சாகுறாரு. ஆனா இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் 10ஆம் தேதியே போயிட்டு காட்டி கொடுத்துட்டான். இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் எப்போ காட்டி கொடுத்துட்டான்? 10ஆம் தேதியே போய் காட்டி கொடுத்துட்டாங்க. கரெக்டா ஆட்டுக்குட்டி 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டது? தெரிந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆட்டுக்குட்டி எப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க? 4 நாளைக்கு முன்னாடி 10ஆம் தேதி செலக்ட் பண்ண மாதிரி இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸும் 4 நாளைக்கு முன்னாடி காட்டி கொடுத்துட்டான். செலக்டட் ஆட்டுக்குட்டி செலக்டட். யோவான் 1:29 சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, சும்மா இல்லை. இயேசு வந்து சிலுவையில் தொங்கினார்னா சில பேர் கேட்குறாங்க பார்த்தீங்களா, உங்க ஆண்டவர் சிலுவையில் தொங்கினாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கதறினாரு, அவரையே
என்ன பண்ண முடியல, காப்பாத்திக்க முடியல. அவர் வந்து உங்களை காப்பாத்துவாரா? எங்க ஆண்டவர் சிலுவையில் தொங்குனதுக்கு இந்த பைபிள் 1000 வசனம் ஆதாரம் இருக்குது. இந்த பஸ்கா பலியும் அதுதாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா பலியை ஏன் ஏற்படுத்தினார்னா, பஸ்கா பலியில ஒண்ணுமே கிடையாதுங்க. இது போல ஒரு நாள் நான் உனக்காக மனுஷனாக வந்து உனக்காக பலியாகி உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்க எகிப்தியர்களை போல் இருக்கிற எல்லா வித வேதனை உபத்திரவம் படுத்துகிற எல்லா விதமான பாவங்கள் சாபங்கள் உபத்திரவங்களிலிருந்து நான் உன்னை என்ன பண்ண போறேன், விடுதலை ஆக்குவேன் அப்படின்றத உலக ஜனத்துக்கு சொல்றதுக்கு தான், யூதர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் தேவன் இந்த பஸ்கா பலியை பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தினாரு. தேவன் ஒன்று டைம் பாஸுக்கு செய்யல. இதெல்லாம் டைம் பாஸ் கிடையாது. உங்க கையில இருக்கிற பைபிள், நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களை விட விலையேற பெற்ற புத்தகம். தேவன் சொன்ன வார்த்தை உங்க கையில இருக்குது. தயவு செஞ்சு படிங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க. உங்க கையில இருக்கிற பைபிளை நல்லா படிங்க. படிக்க தெரியல, கண்ணு தெரியல அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு போன்ல பைபிளை போட்டு காதுல கேட்கலாம். அதை பயன்படுத்துங்க. வேத வசனம் உள்ள இல்லாம இருக்கிறது நல்லது கிடையாது. உங்களுக்குள்ள வசனம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். எந்த அளவுக்கு வசனம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க உற்சாகமா இருப்பீங்க. எந்த அளவுக்கு வசனம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க கவலையை ஜெயிச்சு வாழ்வீங்க. எந்த அளவுக்கு வசனம் இருக்குதோ அந்த அளவுக்கு பரிசுத்தமா ஜீவிப்பீங்க. வசனம் இல்லைன்னா தான் எல்லாமே தகராறு. புரியுதுங்களா? அதனால வசனத்தை உள்ள வைக்கணும். சரி, ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனோ அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனோ தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆடு செலக்ட் பண்ணணும். அந்த ஆடு ஜீசஸ். அந்த ஆடு யாரு? இயேசுவுக்கு அடையாளம். இப்ப அந்த ஆட்டை பத்தி பேசும்போது என்ன சொல்லுது பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? பழுதற்றதா இருக்கணும். ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதுன்னா எதுக்கு அப்படின்னா, கவனிங்க, பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். பழுதற்றது என்ன? பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும், கரைத்திரை இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் குறிக்கிறது. பழுதற்றது என்னன்னா, ஆட்டை பார்க்கும் போது ஆட்டுக்கு குருட்டு கண்ணு இருக்கக்கூடாது, நொண்டி கால் இருக்கக்கூடாது, அது போல எதுவும் இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எதனா நோய் வந்து இருக்கக்கூடாது, அது போல பழுது இல்லாமல் இருக்கணும். அப்போ மனுஷனுக்குன்னு வரும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷங்களும் பாவத்தில் இருக்கிறாங்க, இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்தார். அதுதான் பழுதற்ற. பழுதற்ற ஆட்டுக்குட்டினா பாவம் இல்லாதவர் இயேசு. இயேசு இந்த உலகத்துல கவனிங்க, சிலுவையில மட்டும்தான் பாவமானார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு என்ன ஆகல, அவர் பாவம் இல்லாதவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவங்க மேலதான் குறை சொல்ல முடியுமா ஒழிய இயேசு கிறிஸ்து மேல குறையே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து மேல யாராலையும் குறை சொல்ல முடியாது. எங்க வந்து நிற்பான்? உங்க கிறிஸ்துவங்க இப்படி பண்றாங்க, உங்க பாஸ்டருங்க இப்படி பண்றாங்க, உங்க ஊழியக்காரங்க இப்படி பண்றாங்க, உங்க ஜனங்க இப்படி பண்றாங்க, கிறிஸ்துவங்க மேலதான் குறை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மேல குறை சொல்லவே முடியாது. நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். ஆமென். பாருங்க, பழுதற்றதா இருக்கணும். இயேசு பாவம் இல்லாதவரை பழுதற்றவராக இருந்தார். ரெண்டாவது, ஆணா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க பின்னாடி லேவியர் ஆகம்லாம் படிச்சு பாருங்க. தேவன் வந்து பலி செலுத்தும்படி கொண்டு வருகிற ஆர்டர் என்ன சொல்றாரு? செம்மறி ஆடாவது எடுக்கலாம், வெள்ளாடாவது எடுக்கலாம், ஆணாடு எடுக்கலாம், இல்ல பெண்ணாடு எடுக்கலாம். கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு? ஆணாடு எடுக்கலாம், பெண்ணாடு எடுக்கலாம்னாரு. ஆனா இங்க பஸ்கா பலிக்கு பெண்ணாடு அல்ல, ஆணாடை எடுக்க வேண்டும். ஏனென்றால் வரப்போகிறவர் ஆணாக வருகிறார். அல்லேலூயா. வரப்போகிற தெய்வம் பெண்ணாக வரலங்க, ஆணா வரப்போகுது. பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவருக்கு எதிராக பெண்ணை நிக்க வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண் தெய்வங்களை உண்டாக்கி வச்சு ஏமாத்தின்னு இருக்கிறான். அவன் வந்து பிசாசு வந்து எப்படின்னா, ஆண்டவர் எது செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறவன். ஆண்டவர் எதை செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சு ஜனங்களை வஞ்சிக்கிறவன்.
அவர் உயிரை கொடுத்து ஜனங்களை ரட்சித்தா இவன் உயிரை எடுத்து ரட்சிப்பான். நரபலி விடு, நரபலி கொடுக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கும் பாருங்க, நம்மலாம் பரவாயில்லைங்க, சவுத்தில் இருக்கிறோம். அந்த சைடு நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கங்கை அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆற்றுல எடுத்துட்டு போய் போட்டுடுறானுங்க, நரபலி செலுத்துறாங்க. அங்கேருந்து எவனா ஒருத்தன் இங்கே வந்து இங்கே கொஞ்சம் கற்றுக் கொடுத்தான்னு இங்கே இருக்கிற ஒரு சிலதுங்களும் என்ன பண்ணுதுங்க, பலி செலுத்துறோம் அதை செலுத்துறேன்ட்டு. கவனிங்க, உங்களுக்காக பலியானவர் இயேசு தான். பஸ்கா பலி ஆணாக இருக்க வேண்டும். இயேசு ஆணாக வந்தார். புரியுதுங்களா? பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு வயதுள்ளதாய் இருக்க வேண்டும். என்னவது? ஒரு வயது. இது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டுடைய காலங்களை பிரிக்கிறாங்க. ஒரு ஆடு அதை இத்தனை வருஷம் வாழும். இத்தனை வருஷம் வாழும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வயது, அதற்கு பின்னாடி 2ஆம் வயது, அப்படி பிரிக்கிறாங்க. அந்த ஒரு வயதுன்றது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, திருமணமாகாமல் வாலிபனாக இருக்கிறது, திருமணமாகாமல் வாலிப பருவமாக இருக்கிறது ஒரு வயதுன்னு. அது குழந்தை குட்டிலாம் பெற்று ஆயிடுச்சுன்னா அது 2வது செகண்ட் ஸ்டேஜ்ன்றாங்க. அப்போ இயேசு திருமணமாகாதவராய் ஒரு வயதுள்ளது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். இயேசு வாலிபத்தில் செத்தாரு. அது எதற்கு அடையாளம்னா, ஒரு வயதுக்கு அடையாளம். அல்லேலூயா. பாருங்க 6வது வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, எப்ப அடிக்கணும்? எப்ப அடிக்கணும்? இயேசு சாயங்காலத்தில் தான் என்ன பண்ணாரு? சிலுவையில ஜீவனை விட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 9 மணிக்கு கொண்டு போனாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. புரியுதுங்களா? ஆனா வந்து ஜீவனை எப்போ விட்டாரு? சாயங்காலம் தான் ஜீவனை விட்டார். சரி, இப்ப அதுக்கு அடுத்தது, அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, இப்ப என்ன பண்ணுமா? ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கூட அதை புசிக்க கடவீர்கள். பாருங்க, இப்போ அடுத்தது என்னன்னா, அந்த ஆட்டை வெட்டி பலி செலுத்தி அந்த ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்து, நீங்க எந்த வீட்டில் இருக்கிறியோ அந்த வீட்டுடைய நிலைக்கால்கள் 2லும், 2 சைடில் வருது பார்த்தீங்களா, அந்த சைடு 2லும் மேல் சட்டத்திலும் என்ன பண்ணணும்? பூசணும். இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, குங்குமம் வைப்பாங்க. இந்த சைடு குங்குமம், இந்த சைடு குங்குமம், மேலே குங்குமம். எல்லாம் இங்கேருந்து பிட் அடிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. ஆனால் கதை மட்டும் வேற கதை. எல்லாம் இங்கேருந்து சரக்கு எடுத்ததுலாம் இங்கே, ஸ்டோரி எல்லாம் விட்டான் பாரு. ஒரு ஸ்டோரி ஒன்று தெரியுங்களா? பிராமின்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்கே இருக்கிற பிராமணர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா லேவி கோத்திரமா இருக்கணும், இல்லைன்னா லேவியர்களுக்கு பணிவிடை செய்த ஆட்களா இருக்கணும். இந்த மீதிய நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா நிதனிமியர். இந்த நிதனிமியர்லன்ற யாருன்னா, இந்த லேவியர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். அந்த அப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்களா தான் இந்த பிராமின்ஸ் இருக்கணும்ட்டு அவன் தான் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் இங்கே இந்த இந்து மதம்ன்ற ஒன்றை ஏற்படுத்தி, இந்த இந்து மதத்தில் சடங்காச்சாரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சதே யாருன்னா அவன் தான். அவன் வச்சிருக்கிற சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிற வீட்டில் ஏசு அவர் சொல்றாரு ஆட்டுடைய ரத்தத்தை பூசுனாரு. இவன் என்ன சொல்றான்? அதுக்கு பதில் ஆட்டு ரத்தம் பூச முடியுமா? அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் கொன்னே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் சைவத்தை பின்பற்றினாங்க. ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ற சிஸ்டத்தை பின்பற்றினவங்க. மனுநீதி சோழன் அவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு மேலே புல்லை தேரை ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு புல்லை மேலே தேரை ஏற்றி கொண்டு வரான். அவ்வளோ ரொம்ப சிஸ்டம் இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. வந்து ரத்தம் பூசணும்னா விட்டுருவாங்களா? அதனால் அவனை பண்ண ரத்தத்துக்கு பதில் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து கலக்கி ஏதோ ரெட்டாக பூசி வை, கெடுதல் வராது வீட்டுக்குள்ள. கவனிங்க, ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே கவனிங்க என்ன வராது? கெடுதல் வராது. பாருங்க, இந்த அதிகாரத்தில் கடைசியில் பாருங்க, பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 23வது வசனம் பாருங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கர்த்தர் எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாரா? அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும்
வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. ஏன் குங்குமம் பூசுறீங்க தெரியாது, ஆனா இங்க இருக்குது. ஏன்னா அப்ப மோசே சொல்றாரு, நீ வீட்டு வாசல்களின் நிலைக்கால்களிலே ரத்தத்தை தெளித்து மேற்சட்டத்திலே ரத்தத்தை தெளித்து வச்சிருந்தா அழிவு ஊருக்கு வரும்போது அந்த அழிவு உன் வீட்டுக்கு வராதபடிக்கு அந்த ரத்தத்தை பார்க்கும்போது தேவன் கடந்து போவார். கவனிங்க, ரத்தம் எந்த ரத்தம்? ரத்தம் இயேசு. இயேசு ரத்தம் இருக்குது. இயேசு சிந்தின ரத்தத்துக்கு அடையாளம் தான் இந்த ரத்தம். இயேசு சிந்தின ரத்தத்திற்கு அடையாளம் தான் இந்த ரத்தம். இப்போ நீங்க நான்லாம் வந்து இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதியாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் பின்னாடி வரேன். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால் தான் நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே உண்டாயிருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எகிப்து தேசத்துல ஆடு வச்சிருக்காங்களா? எகிப்து தேசத்துல வீடுங்க இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ஆடு வச்சிருக்காங்களா இல்லைங்களா? வச்சுக்கிறான். அந்த ஆட்டுக்குள்ள ரத்தம் இருக்குமா? ரத்தம் இருக்காதா? ரத்தம் இருக்கும். ஆனா அந்த ரத்தம் வேலை செஞ்சுதா? வேலை செய்யல. இஸ்ரவேல் தேசத்துல கூட அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்டுக்கு ஓடுற ரத்தம் வேலை செய்யாது. எந்த ஆடு பலி செலுத்தப்பட்டதோ அந்த ஆட்டுடைய ரத்தம் தான் வேலை செய்யும். இந்த உலகத்திலே இயேசு தான் பலி செலுத்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். இவருடைய ரத்தம் தான் வேலை செய்யும், பாதுகாக்கும். இவருடைய ரத்தம் தான் ஆசீர்வதிக்கும். இவருடைய ரத்தம் தான் உயர்த்தும். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? ஆடு போல அநேக தெய்வங்கள் இருக்கலாம், பலியிட ஆட்டை போல நிறைய ஆடுகளும் இருக்கலாம், இந்த ஆட்டு ரத்தம் மாதிரி அந்த ஆட்டு ரத்தங்களும் இருக்கலாம். ஆனா உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ரத்தம் எதுனா இயேசு என்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆமென். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த ரத்தம் எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா திருவிருந்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்துக்கு அடையாளம். நீங்க திருவிருந்து மூழ்கி ஞானசானம் எடுத்தவர்கள் திருவிருந்து கண்டிப்பா எடுக்கணும். மூழ்கி ஞானசானம் எடுக்காதவங்க திருவிருந்து எடுக்கக்கூடாது. ஞானசானம் எடுத்தவங்க திருவிருந்து எடுக்கணும். அப்படி திருவிருந்து கண்டிப்பா எடுக்கணும். திருவிருந்து ஒருத்தன் எடுக்கலைன்னா கவனிங்க, உங்க மேல பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா நீங்க ரத்தத்தை என்ன பண்றீங்க? பூச மாட்டேன்றீங்க. திருவிருந்து எடுக்கும் போது இந்த ரத்தம் உங்களுடைய ஹார்ட்ல பூசப்படுது, உங்க கிட்னில பூசப்படுது, உங்க லங்ஸ்ல பூசப்படுது, உங்க லிவர்ல பூசப்படுது, உங்க எலும்புகளில பூசப்படுகிறது, உங்க நரம்புகளில பூசப்படுகிறது. நான் சொல்ற உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா சரீர அவயவங்களிலும் இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. திருவிருந்து எடுக்கலன்னா அந்த ரத்தம் உங்களுக்குள்ள இல்ல. கவனிங்க, சங்காரக்காரன் வரும்போது வசனம் சொல்லுது, எந்த வீட்டு நிலைக்கால்களில் எல்லாம் அந்த ரத்தம் இருக்கிறதோ அந்த ரத்தத்தை காணும் பொழுது அவன் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான், அந்த வீட்டுக்குள்ள அழிவு வராது. அப்போ நீங்க திருவிருந்து எடுக்கலன்னா பிசாசு உங்களுக்குள்ள பலவிதமான வியாதி, பலவிதமான நஷ்டம், பலவிதமான தோல்வி எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருப்பான். திருவிருந்துன்றது என்ன? அது வந்து இயேசுவின் ரத்தம். பாருங்க, மத்தேயு 26ல 28வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இது எது? இயேசு சிந்துகிற ரத்தத்தை பற்றி பேசுகிறார். என் மாம்சம், என் ரத்தம் நான் உங்களுக்காக சிலுவையில பஸ்கா பலியை போல என்ன பண்ண போறேன்? கொடுக்க போகிற. அப்படி நான் சிந்துகிற ரத்தத்தை குறித்து இயேசு பேசுகிறார். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. திருவிருந்து எடுக்கிறீங்களே, அது திருவிருந்து எடுக்கும் போது சும்மா கவனிங்க, சில பேர் டேஸ்ட்டுக்காக குடிக்கிறது, குடிச்சிட்டு சண்டை போடுது பாஸ்டர் கிட்ட வந்து, சக்கரை கம்மியா இருந்தது பாஸ்டர். அதுல சக்கரை கம்மியா இருக்குதா சக்கரை அதிகமா இருக்குதுலாம் முக்கியம் இல்லை. அதை குடிக்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கங்க,
நான் பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறது, அதோடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படுகிறது. அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற வீடுகளில் என்ன கிடையாது? சங்காரம் கிடையாது, அழிவு கிடையாது, நாச மோசம் கிடையாது, நஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, வறுமை கிடையாது. எல்லாமே எனக்கு வராது. அல்லேலூயா. என் சரீரத்துக்கும் வராது அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? நல்லா ஸ்ட்ராங்கா விசுவாசிச்சு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீய போடுன்ற மாதிரி உள்ள போடு. கடையில் போய் எப்படி கேட்குறோம்? ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு, கடையில போய் நின்று கேட்குறோம், ஸ்ட்ராங்கா ஒரு டீய போடியா. அதை போட்டாதான் இப்போ என்ன பண்ண, இந்த பாடி ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். இப்போ திருவிருந்து எடுக்கும் போது என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங்கா ஒன்று உள்ள போடுறீங்க. இதை போட்ட உடனே இது போய் உள்ள என்ன பண்ண வேலை செய்யும். நீங்க சொல்லணுங்க, நீங்க சொல்லணும். உங்க சரீரத்தில் பலவீனம் இருந்தா, உங்க சரீரத்தில் அழிவின் வல்லமைகள்லாம் வேலை செஞ்சா, வியாதி இருந்தா, பலவீனம் இருந்தா நீங்க சொல்லணும், நான் இயேசுவின் ரத்தமாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சரீர அவயவத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் சரீரத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த பலவீனத்துக்கு என் சரீரத்தின் மேல அதிகாரம் இல்லை, இந்த அழிவுக்கு என் சரீரத்தின் மேல அதிகாரம் இல்லை, இந்த வியாதிக்கு என் சரீரத்தின் மேல அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன பண்றேன்? உன்னை துரத்துகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, துரத்துகிறேன். ஏன்னா உனக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் வரக்கூடாது, வரவும் முடியாது. ஆனா ஏன் வந்துடுறான் பிசாசுன்னா, நம்ம ஒண்ணுமே பண்றது கிடையாது. அங்க திருவிருந்து எடுக்கும் போது என்ன எடுக்கிறோம்? பிசாசு அதுல உள்ள போது குழப்பி வச்சுக்கிறாங்க. எப்படி குழம்புனா தெரியுங்களா? எல்லாரும் திருவிருந்து எடுக்க கூடாது. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்து வச்சான். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணிடுறவர்களுக்கு வியாதி வந்தது, மரணமும் வந்தது. அதனால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்காரு. பிசாசு எப்படி செக் வச்சான்? நீ பாவமே செய்யலன்னா திருவிருந்து எடு. பாவம் செஞ்சா என்ன எடுக்கக்கூடாது? திருவிருந்து எடுக்கக்கூடாது. அப்படிதான் செக் வச்சான். நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எப்பவுமே மனுஷனா இருக்கிறவங்களுக்குள்ள எந்த வாரம் வந்தாலும் நீங்க ஏதாவது சின்ன குற்றங்கள் குறைகளை செய்யாம யாருமே வரவே முடியாது. அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எங்க வந்துருங்க, நான் அங்க போயிடுறேன். அவ்வளவுதான். அது போல நான் இந்த வாரத்தில் எந்த குற்றங்கள் குறைகளை என்ன பண்ணல, நான் ரொம்ப பூர்வமா இருக்கிறேன்னா நான் இறங்கி அங்க போயிடுறேன். நீங்க இங்க வந்துருங்க. யாருமே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே சமயம் நம்ம செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும், மனம் வருந்தணும், செய்யாத படிக்க நம்ம என்ன பண்ணணும், திருந்தணும். அதுவும் முக்கியம். ரெண்டும் முக்கியம். நம்ம லைஃப், ஒரு மனுஷனா இருக்கிறவன் எந்த சின்ன குற்றங்கள் குறைகள் கூட இல்லாமல் இருக்க முடியாது. அதே சமயம் செய்கிற தவறுகளுக்கு மன வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும், திரும்ப அதை செய்யாத படிக்கு என்ன பண்ணணும், நம்ம திருத்தி ஒழுங்கா வாழ கத்துக்கணும். அது நல்ல ஒரு ஒழுக்கம். அல்லேலூயா. ஆனா அதே சமயம் பிசாசு என்ன பண்றான்னா, இதை தான் எடுத்துட்டு வந்து சொல்றான், நீ இதெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணக்கூடாது, திருவிருந்து எடுக்கக்கூடாது. அதனால நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா திருவிருந்து எடுக்கிறது கிடையாது. இப்ப திருவிருந்து எடுக்கலன்னா என்னன்னா, ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்படவில்லை, தெளிக்கப்படலை. அவனுக்கு உங்க லைஃப்ல பூந்து என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவன் என்ன வந்துடுச்சு, அதிகாரம் வருது, உரிமை வந்துச்சு, பவர் வந்துச்சு, எல்லாமே வருதா வரலீங்களா? வருது. புரியுதுங்களா? அவன் அதுக்காக என்ன பண்றான், அதை எடுத்துட்டு வரான். கொரிந்தியர்ல அதை எடுத்துட்டு வரான். பவுல் எழுதுற இடத்துல தான் வருவார். பவுல் சொல்வாரு, என்ன சொல்வார்னா, பவுல் தான் சொல்வார். அது 1 கொரிந்தியர்ல போய் பார்க்கலாம் கொஞ்சம், ஏன்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஆமா, 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்துல வரும். கொரிந்தியர் தான் 1ஆ 2ஆன்னு பார்த்துக்கலாம் இருங்க. ஆ 27வது வசனம் பாருங்க. இதை வச்சுதான் பிசாசு என்ன பண்றான்னா விளையாடுறான். இதை வச்சுதான் பிசாசு விளையாடுறான். என்ன விளையாடுறான் பாருங்க. 27வது வசனம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். என்னது? அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, சண்டை போடுறது. அப்போ என்ன, இதுல சுட்டு இருக்கிற அப்பத்தை இந்த மாவுல தான் சுடணும். கோதுமை மாவுலயும் சுடலாம், மைதா மாவுலயும் சுடலாம், அது பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியணும். அதுதான் இங்க முக்கியம். நீ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாம, கர்த்தருடைய ரத்தம் இன்னதென்று நிதானித்து அறியாம நீ என்ன பண்ற? கோதுமை மாவுல சுட்டாதான் வசதி, மைதா மாவுல சுட்டாதான் வசதி. வீட்டிலேயே 4 திராட்சை பழத்தை எடுத்துட்டு வந்து எங்க கையால செஞ்ச திராட்சை ரசம் தான் வசதி, கடையில வாங்கின ரசம் வசதி இல்லைன்னு சொல்ற பாரு. இதுதான் அபாத்திரம். அபாத்திரம்னா என்னன்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து நீங்க நிதானித்து அறியறீங்க. என்ன நிதானித்து அறியறீங்க? இது இயேசுவின் பலி சரீரம் ரத்தம் எதற்கு அடையாளம்? பஸ்கா பலிக்கு அடையாளமா இருக்கிறது. பஸ்கா பலியில நமக்கு அந்த ரத்தம் என்னத்தை செய்திருக்கிறதோ அதே போல இந்த ரத்தமும் எனக்கு செய்யும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பந்தியை என்ன பண்றீங்க? சரியான முறையில் நிதானிக்கிறீர்கள், சரியான முறையில் அறிகிறீர்கள், சரியான முறையில் பங்கெடுக்கிறீங்க. நீங்க அப்படி இல்லைன்னா சில சர்ச்சிலலாம் பாருங்க நிறைய பிரச்சனை நடக்கும். சில பேர் அதை வேற பெருமை பேசுவாங்க. எங்க பாஸ்டர்மா, எங்க பாஸ்டரு, அவர் வெளியில வாங்க மாட்டார், அப்போ அவரே சுடுவார். சுட்டுக்கோ. இதுல எதுக்கு நீ வீண் பெருமை பாராட்டுற? நீ பெருமை பாராட்டி இருக்கிற 4 பேரையும் கெடுத்து வச்சிருக்கிற. அந்த 4 போய் 40 இடத்துல பேசிட்டு இருக்கோம் பெருசா பெருமையா. நாங்க போற சர்ச்சில் உயர்ந்த சபை. எதனால உயர்ந்த சபை? உங்களுக்கு திருவிழா என்ன கொடுப்பாங்க? எங்க பாஸ்டர் ரொட்டு வாங்கி 4 கட் பண்ணி கொடுப்பாரு. எங்க பாஸ்டர் பரிசுத்தமான மாவை பரலோகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து. ஹலோ, மாவு எந்த கடையில் வாங்கின? பரலோகத்துல தான் மாவை எடுத்துன்னு வந்தேன். ஏதோ ஒரு கடையில் தானே மாவு வாங்கினேன். நானும் அதே கடையில் தான் ரொட்டி வாங்கினேன். உன் மாவு பரிசுத்தமாயிடும், யார் ரொட்டி அசுத்தமாயிடுமா? சொல்றதெல்லாம் அப்படிதான் நடக்குது. எங்க பாஸ்டர் பரிசுத்தமான மாவை எடுத்து அதுல பரிசுத்தமான தண்ணீரை ஊற்றி பரிசுத்தமான அடுப்பில வச்சு பரிசுத்த அக்கினினால ரொட்டியா சுட்டு அதை எங்களுக்கு பிட்டு கொடுத்தார். இதுதான் தப்பு. இதான் சொல்றாரு பவுல். சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால நீங்கள் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறீர்கள். உங்க கையில கொடுக்குற அப்பமும் ரசமும் வந்து கவனிங்க, வீட்டில் செஞ்சாலும் சரி, ஆலையில் செஞ்சாலும் சரி, ஃபேக்ட்ரியில் செஞ்சாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்கள் கையில் வரும்பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் ஆடுகளுக்குள்ளே இருக்கும்போது அது வேலை செய்யலைங்க. அதை வெட்டி பலி செலுத்தி எடுத்து வந்து தெளிக்கும் பொழுது தான் அந்த ரத்தம் வேலை செஞ்சது போல இது வந்து நீங்க எப்போ அப்படி தூக்கி, ஆண்டவரே நீர் எனக்காக பஸ்கா பலியாக சிலுவையில் மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரத்தமோ இந்த மாம்சமோ என்னை பாதுகாக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே அது வந்து சரியானதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இங்க பிரச்சனை. ஆனா கொரிந்திய சபைக்கு ஏன் இதை எழுதினாருன்றது நான் உங்களுக்கு சரியா சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல வாங்க கொஞ்சம். என்ன நடக்குது அப்படின்னா கவனிங்க, அந்த 20வது வசனத்துல பாருங்க. நீங்கள் இந்த திருவிருந்து எடுக்கிறத பத்தி பவுல் பேசுறாரு. கவனிங்க, இயேசு திருவிருந்தை பத்தி பேசினாரு. திருவிருந்தை பத்தி இயேசு பேசினாரு. அங்க வந்து அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்றதை பத்தி இயேசு பேசல. நல்லா கவனிங்க, இயேசு மத்தேயில, மார்க்ல, லூக்கால எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? பேசி இருக்கிறாரு. இது இந்த இந்த நான் இந்த அதாவது இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமா இருக்கிறதுன்னு சொன்னாரு. ரசத்தை கொடுத்து இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்கா உண்டாகும்படி சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறது, இது நீங்க பங்கெடுங்கள் சொல்லிட்டு பேசினாரு. ஆனா இயேசு பேசின இடத்துல எங்குமே அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாதுன்னு பேசல. ஹலோ, நல்லா கவனிக்கணும். இயேசு பேசின எந்த இடத்துலயும் இதுல அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாதுன்னு பேசல. ஆனா அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாதுன்னு பேசணும் யாரு? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல்.
ஏன் அதை பேசினாரு அப்படின்றதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கின்னு எது அபாத்திரம் எது பாத்திரன்றதை முடிவு பண்ணுங்க, திருவிருந்து எடுங்க. இங்க 20வது வசனத்துல பாருங்க, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, சர்ச்சைக்கு வர்றதை பத்தி பேசுறாரு. நீங்கள் சர்ச்சைக்கு என்ன பண்றீங்க, ஒரு இடத்துல கூடி வரும்போது என்ன பண்றீங்க, அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். இப்போதான் திருவிருந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம சின்ன சர்ச்சா இருக்கிறதுனால பெரிய சர்ச்சா அந்த மாதிரி போல ஒழுங்குபடுத்தி என்ன பண்றோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்போ ஒரே மாதிரி ரசம் கொடுக்குறோம். அப்போ கொரிந்து சபையில் எப்படி எடுத்தாங்கன்னா, திருவிருந்துன்னு வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பாடு கட்டின்னு வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து வரும்போது திராட்சை ரசம் எடுத்துன்னு வந்துடுவான். திருவிருந்து சாப்பிடுவோன்னா அவன் குடும்பமாக உட்காந்து அவன் எடுத்துன்னு வந்தது என்ன பண்ணுவான், சாப்பிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிடுவாங்க. இங்கே சொல்கிற மாதிரி அந்த ஜபம்லாம் கிடையாதுங்க. இப்போ பண்ணுற மாதிரிலாம் எல்லார் கையில அப்பத்தை கொடுத்து ரசத்தை கொடுத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிப்போம்னு சொல்லி ஜபம் பண்ணி முடிச்சு இப்பொழுது புசிப்போம் குடிப்போம்னு சொன்ன பேர் எல்லாரும் புசிச்சு குடிக்கிற மாதிரி அப்போ கிடையாது. அப்போ அவன் வீட்டில இருந்து என்ன பண்ணுவான், அப்பத்துக்கு பதிலாக சாப்பாடோ ரொட்டியோ கிட்டி ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ரசத்துக்கு அடையாளமா ரசமும், ரத்தத்துக்கு அடையாளமா ரசமும் எடுத்துன்னு வந்துடுவான். எடுத்துன்னு வந்தவன் என்ன பண்றான்னு அதை தான் சொல்றாரு. நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவன் தன் தன் கவனிங்க சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். திருவிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இங்க திருவிருந்து என்ன பண்ணல, ஸ்டார்டே ஆகல, பாட்டு தான் ஓடினுக்குது. அவன் ஒரு குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். நான் திருவிருந்து எடுக்கிறேன்றான். பெரிய சர்ச்சு, கொரிந்தி சர்ச்சு பெரிய சர்ச்சு. இப்போ சின்ன சர்ச்சு கிடையாது, பெரிய சர்ச்சு. அப்போ அவன் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். கேட்டா என் பையனுக்கு பசி எடுத்துச்சு, புள்ள காலையில் சாப்பிடாம வந்துச்சு, நீங்கள் முடிக்கிறதுக்கு லேட் ஆகுது, அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் பாட்டு பாடினிருக்க நாங்கள் திருவிருந்து எடுத்துக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ அதை தான் சொல்கிறாருங்க பவுல், அதை தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் பாருங்க, நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். வாசனை மூக்க தொலைக்குது, பொறுத்துக்க முடியல, வெறிய அடக்க முடியல, உக்காந்துட்டான். மீன் குழம்பு ஊற்றிக்கினான், கறி குழம்பு ஊற்றிக்கினான் சாப்பிட்றதுக்கு. இதை தான் சொல்றாரு, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறதுன்றது என்னன்னா இதை தான் பேசுறாரு ஒழிய பாவத்தை பேசவில்லை. பிசாசு தந்திரமாக இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திற்கும் இயேசுவின் ரத்தத்திற்கும் அடையாளமான அந்த பஸ்கா பலியின் பாதுகாப்பை நீங்கள் பெறாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான், திருவிருந்து எடுக்கிறத தடை பண்றான். அவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது தான் அந்த வசனம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தன்னை கிறிஸ்துவின் சரீரத்தை அறியாமல் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், ஆக்கினை தீர்ப்பு வரும் அது இதுன்னு சொல்லிட்டு. சரி, இங்க பாருங்க தெளிவா பேசுறாரு. 21 வசனம், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. ஹலோ, என்ன எதை பத்தி பேசுறாரு, திருவிருந்து பத்தி பேசுறாரு. இப்படி செய்கிறது, எப்படி செய்யறது, நீயே வீட்டில் இருந்து கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு உனக்கு பசியா இருக்குது, வாசனை மூக்க தூக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற நேரத்தில் உட்காந்து சாப்பிடுங்கிற குடும்பமா, கேட்டா திருவிருந்து சாப்பிடுறோன்னு சொல்லிட்டு. இப்படி செய்கிறது ராபோஜனம் அல்லவே. இதுதான் தப்பு, இதுதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறது. புரியுதுங்களா? நீங்க யாரா அப்படி செய்றீங்களா? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறீர்கள். நம்ம சபையில் அப்படி பண்ணல. அப்போ நீங்க திருவிருந்து ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? நான் சொல்றேன், கண்டிப்பா திருவிருந்து எடுக்கணும், எல்லாருமே எடுக்கணும் திருவிருந்து. தெரியுங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருவிருந்து எடுக்கணும். இன்னொன்று தெரியுங்களா, ஞானசானமே எடுக்கல, திருவிருந்து எடுத்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானசானம் எடுக்கல, ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டியை விசுவாசிச்சு என்ன எடுத்துட்டாங்க, திருவிருந்து எடுத்துக்கணும். அது திருவிருந்துக்கு அடையாளம், அந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தில் பங்கு எடுக்கிறான். ஏன் பங்கு எடுத்துட்டான்? ஞானசானத்துக்கு எதற்கு அடையாளம் இருக்குது? பவுல் தான் எழுதுறாரு, 10வது அதிகாரத்தில் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, அவர்கள் நாங்க மேகத்துக்கு கீழாக தண்ணிக்கு கீழாக கடந்து வந்தது ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. செங்கடல்ல அவங்க வந்தாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்கள், அது எதற்கு அடையாளமா இருக்குதா? ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்குதா. ஆனா ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு திருவிருந்து எடுத்துட்டாங்க. இன்னும் சில சபையில
ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தான் திருவிருந்துக்கணும். சரி, அது ஒத்துக்கலாம். ஏன்னா சர்ச்சு பெரிய சர்ச்சா இருக்குது. அவன் இயேசுவை பற்றி தெரியாதவன் புதுசாக வந்திருப்பான், அவன் திருவிருந்து எடுத்துட்டானா தப்பு, அது அவனுக்கு சாபமாக ஆகிடும். ஆனால் அவனுக்கு சொல்லலாம், ஓகே. ஆனால் வந்து எல்லாருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக திருவிருந்து எடுக்கணும். பாருங்க 22வது வசனத்தில் அவர் பேசுகிற பாருங்க, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? ஒருத்தன் வீட்டில் ஒன்றும் இல்லை, அவன் சின்னதா ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கிறான், கொஞ்சம் பழைய கஞ்சி ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கிறான், இல்லை பழைய சாப்பாடு ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கிறான். அவனை வெட்கப்படுத்துற மாதிரி நீ பிரியாணியை சுட சுட எடுத்துன்னு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றியா? அதை தான் கேட்குறாரு. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழேன் சொல்லிட்டு இப்பதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்லிட்டு, இப்படி இருக்க திருவிருந்துன்றது இப்படி இருக்க, எவன் அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். எங்க எடுத்துன்னு வந்து எங்க தொடங்கினாரு? இவன் எடுத்துன்னு வந்து அவன் இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டான். இந்த வாரத்தில் நீ தவறு செய்திருந்தாயானால் நீ என்ன பண்ணக்கூடாது? பிசாசு தெரியும், எந்த வாரம் திருவிருந்து இருக்குதோ அந்த வாரத்தில் தான் உங்களை என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சின்ன பாவமாவது செய்ய வச்சிருவான். செய்ய வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா? அங்கேருந்து வரும்போதே பேசினா வருவான், இந்த வாரத்தில் நீ இந்த தப்பு செஞ்சல, நீ திருவிருந்து எடுக்கவே கூடாது. நான் சொல்கிறேன், நீ தப்பே செஞ்சால் கூட திருவிருந்து எடு. நான் சொல்கிறேன், நீ தப்பே செஞ்சுனா கூட திருவிருந்து எடு. ஏன்னா உனக்குள்ள போகிற இயேசுவின் ரத்தம் பிசாசை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும். நீ திருவிருந்து எடுக்கலாம், பிசாசு கூட ஜெயிச்சுன்னு இருப்பான். அந்த அழிவின் சங்காரக்காரன் வந்து என்ன பண்ண முடியல? இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டு வாசல்களில் யாரால் வர முடியல? அவனால் வர முடியல. அவன் உனக்குள்ள வர முடியாத படிக்கு இருக்குதே, அதை ஏமாத்துறது தான் அவன் பார்க்குறான். நான் சொல்கிறேன், சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி சொல்கிறேன். ஒருவேளை தவறு செஞ்சுருந்தா ஆண்டுகிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரே நான் இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அதே சமயம் உங்கள் ரத்தம் இல்லாமல் என்னால் பாதுகாப்பாக வாழ முடியாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு திருவிருந்தில் பங்கெடுங்க. நான் சொல்கிற திருவிருந்து இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கக்கூடியது. எல்லா வீடுகளிலும் அழிவு வந்துச்சு, ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் அழிவு இல்லை. உங்கள் சரீரம், நான் சொல்கிறேன், நீங்கள் திருவிருந்து எடுக்கும்போது உங்கள் சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் சரீரத்தில் வியாதி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸ் இல்லை, நோ சான்ஸ். ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கணும்னா சும்மா கிடையாது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து என்னன்னா, உங்களுடைய கர்த்தர் கூட என்னென்னலாம் எனக்கு செஞ்சிருக்கிறார், என்னெல்லாம் எனக்கு இயேசு கொடுத்துருக்கிறார் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சரீரத்தில் கொண்டு வந்து அதை நம்ம அனுபவிக்கணும். இதுதான் கிறிஸ்தவர்கள், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் சுகம் உங்களுக்கு சொந்தமானது. பிள்ளையின் அப்பம் சுகம் என்னது? பிள்ளையின் அப்பம், பிள்ளை உங்களுக்கு சொந்தமானது. அதனால் இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சீக்கிரமாக எழுந்துருப்போம். ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு இருந்தது. அந்த வீடுகளில் சங்கார தூதன் உள்ள வரவில்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு அழிவில்லை என்று பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவரே அப்பா பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை நினைவு கூறும்படி ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, நாங்கள் இருக்கிற வீடுகள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் மேலே ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவின் ரத்தத்தை அப்பா எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் சபை மேலே, சபை ஜனங்கள் மேலே, ஊழிகள் மேலே எல்லாம் ஆண்டவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே
அப்பா இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல சங்கார தூதன் வரமாட்டான், அழிவு வர முடியாது என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சரீரங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது மட்டும் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் மாசத்துல ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி ஆண்டவரே கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான ரசத்தை பானம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள்ள போகுது, அது எங்கள் சரீர அவயங்களெல்லாம் தெளிக்கப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் சரீர அவயங்களில் ஒன்றில கூட பலவீனம் இல்லை என்று சொல்லுகிறோம். பலவீனத்தின் ஆவிக்கு, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பிசாசுக்கு எங்க சரீரத்தின் மேல, சரீர அவயவங்கள் மேல அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம், போ வெளியிலே எங்கள் சரீரத்தை விட்டு வராதே இடி என்று சொல்லுகிறோம். ஓ ரிஷபரகமன தூரப கப லகத்திரே அம்ரேக்க லக தூரிபனமோ, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்ற வார்த்தையின்படி துரத்துறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நன்றி ராஜா. ஓ ரிஷப ரக மனது ரப லக தூரப கப அம்ரேக்க ரக தூரிபா சப்து நீ மனது ரகல் தூரே. எல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், எல்லாம் பிசாசின் போதனைகள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆத்துமாவிலிருந்து இப்பொழுதே வெளியே புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் பிசாசின் வஞ்சனைகளை விலகட்டும் ஆண்டவரே. தேசத்தில் இப்படிப்பட்ட வஞ்சனையான போதனைகள் எல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் பாதுகாப்பை மக்கள் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். இந்த நாளில் நடக்க போகிற மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனை அநேக ஜனங்கள் வர கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.